ஒரு காலத்துல அடுக்கடுக்கா வெற்றிகளை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தவர் தான் கே பாக்கியராஜ். இன்றளவும் திரைக்கதை மன்னன்னு பாராட்டப்படுறாரு. ஆனா காலம் நல்ல நல்ல மாங்கனிகளை கூட பஞ்சாமிர்தம் ஆக்கிடுறதுதான் இங்க கொடுமை. சினிமாவில அவரோட கதைக்கு இப்போ மவுசு இல்ல. அவரோட மகனுக்கும் நல்ல படங்களை தேர்வு செஞ்சு நடிக்கிற பக்குவம் இல்ல. இருந்தாலும் பழைய சினிமாவை விட்டுட்டு பட்டு துணி விற்கவா போக முடியும்? பெரிய திரையை விட்டுட்டு சின்ன திரைக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு பாக்கியராஜ். அவ்வப்போது சின்ன திரை ஜட்ஜா முகம் காட்டினவரு இப்போ சீரியல் ஒண்ணுல நடிக்க போறாராம். எருது எழைச்சதுன்னா குருவி பொண்ணு கேட்குமா, அப்படி இவர் சீரியல்ல கமிட் பண்ணினவங்க உங்களோட லேட்டஸ்ட் போட்டோ ஒண்ணு அனுப்பி வைங்கன்னு சொல்ல வேற வழி இல்லாம அனுப்பி வச்சிருக்காரு பாக்கியராஜ். அதே மாதிரி இந்த சீரியல்ல அவருக்கு ஜோடியா நடிக்க சம்மதிச்ச ஊர்வசியிடமும் உங்களோட போட்டோ ஒண்ணு வேணும், ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்களாம். நான் எப்படி இருக்கேன்னு கூட தெரிஞ்சுக்காத உங்க சீரியல்ல நான் ஏன் நடிக்கணும், முடியாதுன்னு தில்லா மறுத்துட்டாங்க அவங்க. அப்புறம் சீரியல் மற்றும் அதை வெளியிடுற சேனலோட ஆதிக்கத்திற்கு உட்பட்டு போட்டோவை அனுப்பி அந்த வாய்ப்பை தட்டிட்டு போயிருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மை புகழ் லட்சுமி ராமகிருஷ்ணன். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.